ஹலோ சார். வணக்கம்மா. வணக்கம். உங்க வீடியோல நான் பார்த்துருக்கேன் பாட்டு பரிகாரம் அப்படின்னு. என் பேர் கார்த்திகா. நான் மேஷ ராசி, பரணி நட்சத்திரம். என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? என்ன பரிகார பாட்டு என்ன அப்படின்னு சொல்லுங்க. இது காமனா கேட்குறது சாமி. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா, உங்களுடைய ஹாரோஸ்கோப் பார்க்கணும். சரியா? இந்த கார்த்திகாங்கிறது வந்து முருகனுடைய நட்சத்திரம். அவருடைய நட்சத்திரம் என்ன? கிருத்திகை நட்சத்திரம் தான். கார்த்திகை, கிருத்திகை 2 ஒன்று தான். இந்த பேர் வந்தால் ஒன்று மேஷராசி வரணும், அல்ல ரிஷபம் வரணும். சரியா? அப்போ மேசராசி இங்கே உள்ள வரும்பொழுது மேசராசிக்குள்ளே உடையாத நட்சத்திரங்கிறது பரணி. பரணிங்கிறது சுக்கரனுடைய நட்சத்திரம். பரணிங்கிறது சுக்கரனுடைய நட்சத்திரம். இந்த சுக்கரனுடைய நட்சத்திரம் இல்லாமல் இந்த மீடியா, கலைத்துறை, இண்டஸ்ட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள்ல வர முடியாது. சரியா? இப்போ அடியன் பூர நட்சத்திரம். சரியா? பரணி, பூரம், பூராடம் 3மே சுக்கரனுடைய நட்சத்திரம். இதுதான் அந்த கலைத்துறை, இசை இதெல்லாம் கொண்டு வர்றது சுக்கரன் தான். அதை ரசிப்பது சுக்கரன். இசைக்கான கிரகம் எதுனா புதன் தான். சரியா? அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இப்போ வந்து உங்களுக்கு சந்திரன் வந்து சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு. இது என்ன ராகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கௌரி மனோகரின்னு ஒரு ராகம் இருக்குது. கௌரி மனோகரி. அதில் வந்து நீங்கள் ஃப்ளூட்டில் கேட்கலாம், அல்லது வயலினில் கேட்கலாம், அல்லது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாதஸ்வர இசையில் கேட்கலாம். இது கேட்கும் பொழுது உங்களுக்கு வந்து அதாவது மைண்டை டியூன் பண்ணும், அவ்வளோதான்.